பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. அல்லேலூயா. எல்லா நான் கிறிஸ்டியனாக இருந்தாலும், இயேசுவை அறியாதவங்களாக இருந்தாலும் இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் சொல்லுவாங்க, இயேசு சொல்லியிருக்காரு, இயேசுநாதர் சொல்லியிருக்காரு, ஒரு கணத்தில் அறிஞ்சா இன்னொரு கணத்தை திருப்பி காட்டுன்னு சொல்லி இது எல்லாருடைய வாயிலேருந்தும் வரும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். சிலர் நமக்கு வேணும்னே தீமை செய்வாங்க, நம்மளை வீண் பழி சுமத்துவாங்க, நம்மளை குற்றப்படுத்துவாங்க, நம்ம செஞ்சது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் நன்மை செஞ்சாலும் நம்மக்கிட்ட நன்மை பெற்றுக்கொண்டு நம்ம அவங்களுக்கு நன்மை செய்ததாகவே அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தீமை செய்கிறவங்களை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதாமா, எதிர்த்து வைக்கக்கூடாது. அவங்க தீமை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம அப்படியே விலகிடணும். அவங்க நம்ம செய்கிற நன்மைக்கு எதிர்மாற ஏதாவது செயலாற்றுறாங்கன்னா நம்ம விலகிடணும். நம்ம அமைதியாக ஒதுங்கி போயிடுறது தான் நல்லது. பழமொழி கூட சொல்லுது, துஷ்டனை கண்டால் தூரப்போன்னு சொல்லி. அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே நல்ல காரியங்களுக்கு ஒத்து போகணும், தீமையான காரியங்களுக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்மளை குற்றப்படுத்துகிறாங்களா, நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்களா, அடிக்கிறாங்களா, எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் விட்டு சகிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு அந்த பலனை கொடுப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.